மாடிக்கு எடுத்துட்டு போ, நான் வரேன். என்ன போறீங்க? நீ போ, நான் வரேன். நானும் வரேன். வரான். ₹1.20. இந்த கேரட் தக்காளி எல்லாமா கொடுங்க. கொடுக்கலனா என்ன இங்க அடிதடி? என்னடா இங்க அடிதடி? அடிதடியா? நான் எதுவுமே பார்க்கலையே. நானும் எதுவும் பார்க்கலையே. நீங்க யாராவது இங்க அடிதடி பாத்தீங்களா? கிண்டலா? நடங்கடா ஸ்டேஷனுக்கு. எந்த செக்ஷன்? எந்த செக்ஷன்ல எங்களை கூட்டு போக போறீங்கப்பா? காரணம் இல்லாம கூட்டு போக முடியாது தெரியுமா? வாரண்ட் இருக்கா? எங்க அப்பா கிரிமினல் லாயர் தெரியுமா? யாருடா இவன்? இவன் என்னோட கசின். இவன் என்னோட கசின்ல. ஏய் நிறுத்துங்கடா. இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடியை பார்த்தேன். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வார்னிங். புது வீடு, புது கிச்சன், ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். சாப்பிடும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க, அவங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஓகே? இன்ஜினியர் சார், உங்களுக்கும் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன அர்ஜுன்? நல்லா தான் இருக்கு, ஆனா உப்பு தான் இல்லவே இல்லை. என்ன? இதுல புளி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிண்டலா? நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்ல. என்ன நல்லா இல்லைன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? சாப்பிட கூட மாட்டியா? ஏன்? என்னாச்சு? என்னது? தேதியா? ஆமா. என்ன 18? செப்டம்பர் 18. இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு. சித்து, கொஞ்சமாவது மூளை இருக்கா? இன்னொரு ஜாஸ்தி இருக்குது. யார் அஞ்சலி படுத்து ஞாபகப்படுத்த சொன்னாங்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாரு, உன்னால அம்மா எப்படி அழுறாங்க. நான் கூட தான் அழுறேன். கண்ணிலெல்லாம் தண்ணி வருது தெரியுமா? அனு, எனக்கு அழுகையா வருது. ஐயோ, எனக்கு அழுகையா வருது. ஏதாச்சும் பண்ணு. I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. இது அர்ஜுன். அர்ஜுன். Mr. Shekhar is a leading civil engineer. அர்ஜுன் அடி தடி ஓத எல்லாரும் தூள். And Mrs. Shekhar is the woman behind this successful man. அனுக்கு விசில் அடிக்க தெரியும். Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. Hello. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. Hello. Hi Krishna. ஹலோ. Mrs. Hi Krishna. Hello. Mr. Krishnamurthy. ஹலோ. Annapurna Krishnamurthy. Hello. இந்த காலனியில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த சொசைட்டி. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த காலனியில் இருக்கிற குழந்தைகள் தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். Yes, that's the biggest problem here. சொசைட்டி மீட்டிங்ல இருக்காங்களே வயசானவங்க,
அவங்க தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்ப அவங்க எல்லாம் எங்க சார்? 5 இடத்துக்குள்ள நம்ம தேடி லிஃப்ட் மேன் வருவான் பாரு. கிருஷ்ணன் போய் எல்லா குழந்தைகளும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூப்பிட்டு வா. 1 2 3 4 உங்களை எல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க. என்ன ப்ராப்ளம் சார் எல்லா பசங்களும் சேர்ந்து ஸ்கூட்டர்ல காத்தடிக்க விட்டாங்க. அப்ப வேண்டாம், பேசாம இருங்க. என்னடா வேணாம்? வேண்டாம். என்ன வேணாம்? அம்மா தான் கத்தரி கூட சொன்னாங்க. இதுக்கு தான் வேண்டாம் சொன்னேன். பயங்கிறது கொஞ்சமாவது உடம்புல வேண்டாம். ஆனால இந்த கிளியர் சொன்ன வெளியில போனா பேபுன்னு கத்துவார், வீட்டுல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்து நடுவார். என்ன சும்மா இருங்கடா. இவங்களை கொஞ்சம் விட்டா போதும் சார், பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க. இவங்க எல்லாரையும் பிளாட்டை விட்டு வெளியில விடக்கூடாது. ஏன்? ஓ இப்படி கத்தி கொன்னுடுவானுங்களே. நான் கவுன்சிலரை பிடிச்சி எம்எல்ஏ பிடிச்சி என் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? உங்க பையன் எங்க சார் படிக்கிறான்? ஜன்னல்ன்ட்டு அங்கிள் பட சைட் அடிக்கிறான். என்னது? நேத்து என்கிட்ட தான் லெட்டர் கொடுத்து காயத்ரி அக்காட்ட கொடுக்க சொன்னான். உமாபதி, வாட் இஸ் திஸ்? என்ன வாட் இஸ் திஸ்? இது பையனை இப்படியே வளர்க்கறது? உன் பொண்ணை இப்படியே வளர்க்கறது? உன் பையனை கண்டிச்சு வளர்க்கணும்யா. உன் பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணியா? இத பாரு, உன் பையன் இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு லெட்டர் கிட்ட கூட கையை விட்டுருவேன். உன் பொண்ணு என்ன பெரிய கிளியா பட்டாவா அவளுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு? இத பாரு, இத பாரு. நீ போய் பேசக்கூடாது. யாரை பார்த்து பேச மரியாதை நீ போ. இத பாரு, நீ கையை நீட்டி கட்டி பேசினா கையை காலை வெட்டி போடுவா. வெட்டிடுவா. அது வரைக்கும் நான் நான் சொல்றேன், உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க உட்காருங்க. பாத்தீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு? 5 நிமிஷம் கொடுத்தா போதுமே, எங்களுக்குள்ளேயே சண்டை எடுத்து விட்டுருவீங்களே. நாங்க உங்க கூட பேச மாட்டோம் சார். ஏன்? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க யாரும் உங்க கூட பேச வேணான்னு. ஏன்? என்ன வீடா? தனியா ஊத்து. மேஸ்திரி, அப்பா அங்க. அப்பாவா? அப்பா 6வது மாடியில இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வீட்டுல இருக்காருங்க, சீக்கிரம் வாங்க. ஆமா, லைன் எல்லாம் தீட்டு போ. அர்ஜுன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க போட்டு கொடுத்த கணக்கெல்லாம் தப்பு. மாடர்ன் மேத்ஸே தெரியல. எனக்கு கணக்கு தெரியலையா? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்க, உன் டீச்சருக்கு தான் கணக்கு தெரியல. அதான் டீச்சர் கிட்ட சொன்னேன், கிளாஸை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க கீழே இறங்கி என் கூட ஸ்கூலுக்கு வரணும், இல்ல நான் லிஃப்ட் ஏறி 6th floor வரணும். மேல வா. அம்மா சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அண்ணாவை ஸ்கூல்ல துரத்தி விட்டாங்க. ஐயோ அடிக்கிறான். அர்ஜுன், நிஜமாவா? மேத்ஸ் டீச்சர் துரத்தி விட்டாங்க. ஓட்டவாய், இந்த ஓட்டவாய். அர்ஜுன், நேர வீட்டுக்கு வராம எங்க போயிருந்த? அப்பாவும் அண்ணா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. என்னையும் சேர்த்த மாட்டி விட பாக்குற? அம்மா கழுத்து. என்னது இது? அப்பா பையனுமா சேர்ந்து ஏன் பொண்ணு? அனு ஓடு, ஓடு சீக்கிரமா. வா யார் அது? யாரோ பைத்தியம், பார்த்தா தெரியல. நிஜமாப்பா? நிஜமாவா? இந்த காலனுடைய பழைய வாட்ச்மேன் பாவம், மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஆனா ஹார்ம்லெஸ், எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். ஏய் பைத்தியம்!
நீங்க குழந்தைகளை அடிக்கவே மாட்டீங்களே, இதுக்கு போய் இப்படி ஏன் சேகர்? போக போறேன், என்ன விடு, நான் இப்பவே பசங்க கூட போய் விளையாட போறேன். சுரேஷ், நாளைக்கு டின்னெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. சாரிப்பா, இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தூங்குமா? தூக்கம் வரல. கண்ணு மூடு, தூக்கம் வரும். ஏதாச்சும் கதை பிடிச்சு சொல்லுங்க. பயங்கரமா கதை சொல்லுங்க. என்ன கதை சொல்றது? ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க. என்கிட்ட இருக்குப்பா, பயங்கரமான புக்கு. படிங்க படிங்க. சயின்ஸ் செக்ஷனா? எஸ். அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன்? அழகா நீ கடியில. சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களேன். எப்போ மீட் பண்ணலாம் தெரியாது. இப்போ நாங்க வரவா? ஒத்த எப்போ மீட் பண்ணலாம்? என்ன சொல்ற? என்ன சொல்ற? சண்டே. அப்பா சினிமா போறார். அப்போ எங்க மீட் பண்ணலாம்? மொட்டை மாடி. இந்த ஃபிளாட்ல யாருமே இல்லையா? ஒருத்தன் இருக்கா. அவனை யாருமே பார்த்ததில்ல. வெளியே வரமாட்டான் இல்ல? வருவான் சில ராத்திரியில தான். நம்ம லிஃப்ட்மேன் கிருஷ்ணன்ல அவன் பார்த்திருக்கானா? அவனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்திருக்கான். எதுக்கு? நிறைய கொலை பண்ணிருக்கான். அவனை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரியா உயிர் போயிடும். நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான். பயம். உங்களுக்கு பயம்? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு வீணா? உனக்கு தைரியம் இருந்தா அந்த கதவு போய் தொடுறா. டெட் தான் திரும்பி வரும். பயம். உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம். பார்த்து போ. ஏதாவது ஆயிட போகுது. யார் பாப்பறாங்க? நீ போறியா? நீ. சரி. ஓகே. 1 2 3. அவன் கதவையா தட்டிட்டு வர்றீங்க? வெளியே வந்தா கொன்னுடுவான். ஓடுங்கடா. தம்பி 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 வாங்க. அப்பா எங்க? அப்பா எங்க? அவர் அப்பா போயிட்டாரு. வாங்கம்மா வாங்க.
நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அவர் அப்போ போயிட்டாருங்களா? எப்போ போனாரு? காலைல 11 மணிக்கு போனாருங்க. இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா. அப்பா இல்ல போர். எப்போ வருவேன்னு சொன்னாரா? தெரியலம்மா, ஏதோ ஃபோன் வந்தது, திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு. நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்க. சரிம்மா. சரி வா. அம்மா பாவம், அப்பா இருந்தா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பார். இப்ப வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சமைக்கணும் இல்ல? கவலைப்படாத சித்து, நாங்க ஹெல்ப் பண்றோம். அடி திரும்ப பேர சக்கப்புற. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அண்ணா அந்த பருப்பு டப்பா எடு. என்ன பருப்புமா? என்ன பருப்புன்னு தெரியல, அதான் இருக்கு பார். நீ சும்மா இரு. ஏன் அனு? நீ சாப்பாடு கிடையாது. நீ சும்மா இருடா. நீ சும்மா இருடா. அனு இதுல உப்பு போட்டேனா? போடலாமா? போட்டாச்சுமா? போடலாமா? போட்டாச்சுமா? ஒருத்தர் சொல்லுங்களேன். ஹாய் ஷேக். என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட்? எங்க போயிருந்தீங்க? இங்க சைட்ல தான் இருந்தேன். எக்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயா? இன்னைக்கு அங்க கிளையண்ட் மீட்டிங். இன்னைக்கு முழுக்க அங்கதான் இருந்தீங்களா? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்பதான் முடிஞ்சது. பையன் திரும்ப திரும்ப போய் சொல்றார். தெரியல, பேசாம சாப்பிட்டு. பில்டிங் கட்டுறவனுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் ஒரே தகராறு. ஓனர் என்ன சொல்றான், இவ்வளவு பணம் கொடுத்தது போறோம், பட்ஜெட் எல்லாம் தாண்டி போச்சுன்றான். ஆர்கிடெக்ட் என்ன சொல்றான், நான் நினைச்ச மாதிரி பண்ணாதான் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வரும்ன்றான். இவங்க 2 பேரும் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாரு. பேசாதன்னு சொல்றேன்ல. ஏய் அர்ஜுன், அதுக்குள்ள சாப்பிட்டு. ஏய் அனு, பையன் போய் பேசுறார். இப்ப நீ வாய் மூடு போறியா இல்லையா? அம்மா அழறாங்க, உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணுல எல்லாம் தண்ணி தெரியுமா? ஷூ, எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? சரி. அப்பா நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சைடுக்கு போலப்பா. நாங்க அங்க வந்து பார்த்தோம். பாருங்க உங்களால எப்படி அம்மா அழறாங்க. போய் சொல்லாதீங்கப்பா. இப்படி போய் சொல்லாதீங்க. போய் சொல்லாதீங்கப்பா. சித்து, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இது பாரு, சில சமயம் குழந்தைங்கிட்ட போய் சொல்லித்தான் ஆகணும். என்ன நிச்சயம் சொன்னா அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையா? வேற அரே கொஞ்சால் டேனா அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிருக்காங்க. சீக்கிரம் வா. என் புருஷன் நான் கட்டிப்பேன். உனக்கு என்னடி? ஏய் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் உங்க வைஃபை பார்த்து அப்படி பயப்படுறீங்க? அவ கிடக்குறா ராட்சசி. என்னது? விளையாட்டுக்கு. கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. எந்த வைஃப்? எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள்னு உயிரை வாங்கிட்டு இன்னொரு வாட்டி அங்கிள்னு கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். ஆமா, பிரீத்தி, ஐ லவ் யூ. ஏய், என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்றான். அங்கிள், எப்படி அங்க குழந்தை எல்லாம் பிறகுது? என்னது?
வேற ஊர்ல இல்ல தெரியுமா? இதுல ஏன் காசும் இருக்கு. கத்தாத. ஐச்சேத்து எங்க அந்த 2 பேரும்? அஜோ அனோ ஏய் என்னாச்சு உங்க 2 பேருக்கும் இவ்வளவு குவைட்டா இருக்கீங்க? நீங்க ஊர்ல இல்லாதப்போ உங்க பையன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க சார்? எல்லா பசங்களோட சேர்ந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருந்தான். எப்படி திரும்பி வந்தான் தெரியுமா? போலீஸ் வேன்ல திரும்பி வந்திருக்கான். நிஜமா இல்லையான்னு கேளுங்க. நிஜமாவா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. போனியா? இல்ல. போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா? அர்ஜுன், போய் சொல்றியா? நான் பார்த்தேன். காலையிலேருந்து அப்பா கூட பேசவே இல்லை. எல்லாம் ஒன்னாலதான். உன்னை யார் எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? உன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. எனக்கு தூக்கமே வரல. என்ன யோசிக்கிற? டைவர்ஸ் பண்ணிப்பாங்களா? டைவர்ஸ்னா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுது. என் கிளாஸ்ல நவீனோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், 2 பேரும் சேரவே மாட்டாங்க. அப்போ நம்ம 2 பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட. பார்த்துக்கவே முடியாது. எனக்கு அழுகையா வருது. ஷோ, பேசாம தூங்கு. அப்பா, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்போ நானும் அண்ணாவும் என்னப்பா ஆகும்? அண்ணா சொல்றான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவ, நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? ஏன்? இல்லடா கண்ணா,
நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன், அனு, என் கூட கொஞ்சம் வாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? சித்து, இப்ப என்ன? எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் வேற எங்கேயோ போகுது. 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. சித்து, எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம்? வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். நான் யார் என்னன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. இனிமே இது நடக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் உட்கார கூடாதா? என்னது? இல்ல அங்கிள் இல்ல, இங்க சும்மா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். வழி விடுங்கடா. அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏன்? போகாதீங்கன்னா போகாதீங்க அங்கிள். வழி விடுங்கடா. அங்கிள், நாங்க சொல்லிட்டோம், மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நகருங்கடா. எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் உட்கார கூடாதா? என்னது? இல்ல அங்கிள் இல்ல, இங்க சும்மா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். வழி விடுங்கடா. அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏன்? போகாதீங்கன்னா போகாதீங்க அங்கிள். வழி விடுங்கடா. அங்கிள், நாங்க சொல்லிட்டோம், மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நகருங்கடா. யோ நாராயணசாமி, என்ன கலாட்டா இது? யோ உமாபதி, நான் கோபக்காரன். இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். உன் பொண்ணு தாயா என் பையன் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறா. முதல்ல அவ கைய சீவு.
இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க போற? விலகுடா. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு. அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்றா பாடாதீங்க. இதான் ஃபிளாட்டா? சத்தம் போடாத. இதாலதான் அவன் எல்லாரையும் கொண்டு இருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு. இது அவன் குழந்தை போல இருக்கு. இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலையாகும் சிறைவாசியிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் என்ன உமாபதி சார், இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க. நாராயணசாமி, நம்ம 2 பேரையும் அனாதை ஆகிட்டு போயிட்டாங்களே. உமாபதி, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அஞ்சலி, என் குழந்தைய விட்டுடு. என்கிட்ட வராதே, போ. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், 2 குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவன்கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற. என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன தொட கூட விட மாட்டேங்கிற? நீ தூங்கும் போது தான் ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, அம்மா. அஞ்சலி, அம்மா பாரு, அம்மா. அடி அடி, அப்படியாவது என்ன தொடு. அம்மா, நீ எத்தனை
இன்னைக்கு சொசைட்டி மீட்டிங். ஏன் என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? சித்ரா சொன்ன. முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா ஃப்ளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. சார், எனக்கு வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. நேர விஷயத்துக்கு வாங்க. அதான் முக்கியமான விஷயம். 3 குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதுல 3ஆவது குழந்தை அஞ்சலி இல்ல, அது பேரு? அதுக்கு இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன, இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தா மற்றவங்களுக்கெல்லாம் அதனால சொசைட்டில என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ஒண்ணு நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. சேகர், டோன்ட் கெட் ஆங்கிரி. Who are you to say that, man? No. Look here, Mr. Shekhar. இது ஒரு காலனி. 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ வளர்க்கறது. Don't you? சேகர், ப்ளீஸ். You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. ப்ளீஸ் சேகர், டோன்ட். ப்ளீஸ். 2 வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈன்னு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பார்த்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? சேகர், ப்ளீஸ். சேகர், உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. She can be dangerous. That's absolute nonsense. சேகர், உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடியிருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதானே. என் குழந்தை என் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்கங்க. மிஸ்ஸஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். You see, ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்டு. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பேசாதீங்க. இந்த காலனில ஒரு கொலைகாரன் இருக்கலாம். 3 கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கிறானே, அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான், அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது. ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதானே? இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுவீங்க. அப்பா, ஏன்பா அஞ்சலி இப்படி இருக்கா? வெளியிலேயே போக முடியல. எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவளை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அதுவும் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்க? வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல. கீழே வீட்டில் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா எதிர் வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை. ஏன்னா அது மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா.